Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து 4 hour drama ல வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து தெரு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கில்லுன்னு ரெண்டு பேரும் போக இந்த நாவ் பையன் வந்து வேகமா ஓடி வரா. இந்த நாவ் யாருன்னா நார்த் பையனோட ஃப்ரெண்டு. அவன் வேகமா ஓடி வந்து எப்பா உன் ஃப்ரெண்டு நார்த் இருக்காம்ல அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான்ப்பா. அதான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அந்த பொண்ணு மீட் பண்ண வந்ததுல இருந்து பையன் வந்து ரொம்பவே அப்செட்டா இருக்கான். பார்த்தா என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பேசிட்டு வந்துருன்னு நாவ் பையன் சொல்ல இந்த பையன் இப்படி சொல்லல இருந்து தெருப்பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். என்னது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாளா அவன் நல்லா இருப்பானா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு தெரு வந்து ஹில் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். நல்லா தான் இருப்பான் அப்படின்னு ஹில் வந்து சொல்ல வாராரு. அதுக்குள்ள இந்த தெருப்பையனும் முந்திக்கிட்டு நல்லாதான் இருப்பான் அவனுக்கு என்ன இடியே விழுந்தாலும் அசராம இருப்பான்னு தெருப்பையன் இவனே சமாதானப்படுத்திடுறான். சரி இந்த நாத்து பையன் என்னடா பண்றான்னு பார்த்தா அவன் ரூம்ல வெட்டியா படுத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் கரெக்டா தெருப்பையன் வந்து மெசேஜ் பண்றான். என்னடா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ண வந்தாலாம்ல என்ன பேசுனீங்க என்னடா பேசுனீங்க அப்படின்னு தெருப்பையன் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கான். தெருப்பையன் அனுப்பின மெசேஜ் வந்து நான் அர்த்தம் கொஞ்சம் கடுப்பாதான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி ரிப்ளை பண்ணும் போதே திருதுப்புன்னு என்ன பண்றான்னா தெருக்கு ரிப்ளை பண்றேன்னு இவன் தெரியாம ஜோ இருக்கார்ல அவருக்கு ரிப்ளை பண்ணி விட்டான். அவர் எந்த மெசேஜும் பண்ணல. ஆனா இந்த பையன் வந்து அவருக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டான். தெருக்கு பண்றத நினைச்சு அவருக்கு தட்டி விட்டுருக்கான். அதுவும் என்னன்னு தட்டி விடுறான். என்னடா இப்படி பேசியிருக்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ண வந்தா ஆனா அவகிட்ட நான் எதுவும் பேசல ரிஜெக்ட் பண்ணி விட்டேன்னு இந்த பையன் தெருக்கு அனுப்புறத நினைச்சு அதை ஜோக் அனுப்பி விட்டான். இப்படி இவங்களோட கான்வர்சேஷன் வந்து ஒரு பாதி குளறுபடியா போயிருக்கு. திருதுப்புன்னு ஊடா வந்து அந்த சிறுத்தை புலி அதான்ப்பா நாத்து பையனோட ஃப்ரெண்டு அவன் வேற மெசேஜ் பண்றான். அவன் மெசேஜ் பண்ணதை பார்த்தோன்னே எப்பாடே என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு கேள்வி போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு நான் கேட்டே ஆகணும்னு இந்த நாட்டு பையன் வந்து மெசேஜ் பண்ணேன். அப்படி என்ன பதில் சரி நீ கால் பண்ணு என்ன ஏதுன்னு பேசி தீர்த்துக்கலான்னு இந்த சிறுத்தை புலி இருக்குல்ல இந்த சிறுத்தை புலி வந்து நார்த்துக்கு வந்து கால் பண்ண நார்த்தும் கேட்குறான். ஏண்டா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் ஏதோ லவ் பண்ணாமல அவன் பேர் கூட டெம்போவோ ஏதோ பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே அவனை நீ ஏதாச்சும் போய் அடிச்சுட்டு வந்தியாடா இப்போ அவன் கூட காலேஜ் விட்டு மாறி போயிட்டானவே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இந்த நாட் பையன் வந்து இப்படிலாம் கேட்க ஏண்டா அவன் என் பாய் ஃப்ரெண்டை பார்த்தாலே நான் சும்மா தாறுமாற செஞ்சு விட்டுருவேன். அவன் உன்கிட்டே சேர்ந்து பிரச்சனை பண்ணியிருக்கான். அதை பார்த்து நான் சும்மா இருக்க முடியும். அதான் ஸ்ட்ரெயிட்டா போனேன் ஜோ இருக்காம்ல ஜோ கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினேன். என் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே அப்பப்போ வந்து அவன் சில்மிஷம் பண்ணியிருக்கான் போலருக்கு. அதனால நானும் ஜோவும் போய் சேர்ந்து போய் அவனை சிறப்பாக செஞ்சு விட்டு வந்துட்டோம். சிசிடிவி ஃபுட்டேஜ்னா அதையும் டெலிட் பண்ணி விட்டோன்னு இந்த சிறுத்தை புலி வந்து பெருமையா சொல்றான். ஏண்டா இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயமாடா ஏண்டா இதெல்லாம் ஒரு வார்த்தை என்ன சொல்ல மாட்டியா அப்படின்னு நாத்து கேட்க எப்போ சில விஷயங்கள்லாம் சொல்லாம பண்ணாம சிறப்பா இருக்கும் அப்படின்னு சிறுத்தை புலி வேற இப்படிலாம் பேசியிருக்கான். சரிடா இப்போதான் இந்த ஜோ வந்து உனக்கா இவ்வளவு விஷயத்த வந்து பார்த்து பண்றாரு உன்னை ப்ரொடக்டிவா பாத்துக்கிறாரு. இதுக்கு மேலேயுமா ஏதாச்சும் வந்து உனக்கு தேவைப்படுது இன்னுமா உனக்கு புரியாம இருக்கு. அவர் உன்ன லவ் பண்றாருடா உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சிறுத்தை புலி வந்து இப்படிலாம் கேட்க என்னது லவ்வா என்னையா இல்ல இருக்காது அவரு எவ்வளவு பெரிய ஆளு என்னப்பா எதுக்கு லவ் பண்ண போறாரு இல்ல அவர் ஒன்னும் லவ்லாம் பண்ண மாட்டாருன்னு இந்த நாத்து பையன் வந்து இப்படிலாம் பேசி இருக்கான். டே யாருடா நீ பாரு யாருக்கா இருந்தாலும் புரியல சின்ன குழந்தைக்கா இருந்தா கூட புரியும். இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து விழுந்து கவனிச்சாலே அதுக்கு பேர் லவ் தான்டா லவ் தான். ஏன்டா நீ இன்னும் புரிஞ்சுக்காம இருக்குன்னு சிறுத்தை புள்ளி என்னதான் சொன்னாலும் நாத்தோட மண்டைக்குள்ள ஏற மாடிக்கு அந்த பையன் புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி நீ எல்லாத்தையும் புலம்பிட்டு போ நான் காலை கட் பண்றேன்னு சிறுத்தை புள்ளி காலை கட் பண்ணிட்டேன். நீ காலை கட் பண்ணு நான் போய் கேம் விளாட போறேன்னு இந்த நாட்டு பையன் வந்து கேம் விளாட உட்காந்துருக்கான். இந்த நேரம் கரெக்டா தெரு இருக்காம்ல அவன் வேற வேகமா வந்துட்டான். ஏன்டா நான் இவ்வளவு தூரம் வந்து மெசேஜ் பண்ணிருக்கேன் என் மெசேஜுக்கு ஒருக்கா கூட ரிப்ளை பண்ண மாட்டியா அப்படின்னு தெருப்பையன் வந்து போன் எடுத்து காட்ட நான் தான் ரிப்ளை பண்ணேன்ல அப்படின்னு நாட்பையன் வந்து இப்போதான் போன் எடுத்து பாக்குறான். ஐயோ நான் உனக்கு ரிப்ளை பண்ணலையா அப்போ மாத்தி ஜோக்கு ரிப்ளை பண்ண போலயே அப்படின்னு இந்த பையன் வந்து ஓவரா பாத்துறான். என்னது ஜோக்கு நீ ரிப்ளை பண்ணிட்டியா என்ன பண்ண அப்படின்னு தெருப்பையன் வர ஓவரா ஆவேசப்படுற. நீ எதுக்குடா ஓவரா ஆவேசப்படுற நான் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிதான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு நாட் பையன் சொல்றான். சரிடா இப்ப இந்த விஷயத்தை பத்தி நம்ம அதை ஜோ கிட்ட பேசலாமா அப்படின்னு தேர் கேட்க இல்ல பேச வேண்டாம் அப்படின்னு நாட் பையன் வந்து ரொம்ப பயப்படுறான். தம்பி நீ எதுக்கு பயப்படுற உன் ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லையே அப்போ ஏதோ இருக்கு எதுக்கு பயப்படுற அவருக்கு தெரிஞ்சா ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவாரு அது நினைச்சா பயப்படுற உண்மையை ஒத்துக்கூடா அப்படின்னு தெருப்பையன் வந்து என்னதான் போட்டு வாங்க பார்த்தாலும் இல்ல அதெல்லாம் இல்லையே எனக்கு லைட்டா பயமா இருக்கு
ஒருவேளை தெரிஞ்சுன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் கடனை ஏத்திட்டாருன்னா அதுக்கு தான் நான் பயப்படுறேன்னு இந்த நார்த் பாய் வந்து சமாளிக்கிறான். டேய் உண்மையை சொல்றா, எதுக்கு சொல்ல வேணாம்னு சொல்ற, சொல்லு 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 அப்படின்னு தேர் கேட்க சரி சரி சொல்றேன், எனக்கு லைட்டா பயமா இருக்கு அப்படின்னு நார்த் பாய் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா தெருக்கு குதூகலம் தாங்க முடியல. எனது பயமா இருக்கா, எதுக்கு பயமா இருக்கு, அவருக்கு உன் மேல ஃபீலிங் இருக்கு, அந்த ஃபீலிங் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ பயப்படுற, சொல்லுடா சொல்லு 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 அப்படின்னு திருப்பி வந்து என்னதான் கேட்டாலும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு இந்த பையன் வந்து இப்படி பேசியிருக்கான். யாடா நீ, நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன் நீங்க ரெண்டும் சேருவீங்கன்னு, ஏன் இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்க, உண்மையை சொல்லுடா, உனக்கு அவர் மேல வந்து கொஞ்சம் கூட எந்த ஃபீலிங்குமே இல்லையாடா, சொல்லுடா, இவ்வளவு ப்ரொடக்டிவா பாத்துக்கிறாரு, சொல்லுடா சொல்லு அப்படின்னு திருப்பி கேட்க லைட்டா ப்ரொடக்டிவா தான் பாத்துக்கிறாரு, பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல. எப்பாடா இப்போதான் நல்ல வார்த்தை சொல்லியிருக்கான், சரி உனக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு தெருப்பையும் கேட்க அப்படிலாம் எந்த விதமான ஃபீலிங்கும் இல்லையே அப்படின்னு இந்த நார்த் பையன் வந்து இப்படியும் பேசிடுறான். ஆனா யாடா நீங்க எப்ப சேர போறீங்கன்னு என் மனசு துடியா துடிக்குதுன்னு தெருப்பையன் ரொம்ப துடியா துடிக்கிறான். அவனுக்கு மட்டுமா துடிக்குது, நமக்கு அதுக்கு மேல துடிக்குதே. நீங்க ரெண்டு நேரம் எப்ப சேர போறீங்கன்னு தெரியலப்பா, சரி பாப்போன்னு இந்த தெருப்பையன் தான் ஓரம் புலம்புறா, நீ புலம்புடா நான் பாருக்கு கிளம்புறேன்னு நார்த் பையன் வந்து பாருக்கு கிளம்பி வந்துட்டான். இந்த டே பையன் வந்து வீட்டு வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆக்சுவலா லாஸ்ட் எபிசோட்ல வந்து இந்த டே பையன் வந்து பிரச்சனை பண்ற மாதிரி எல்லாம் காட்டிருப்பாங்களே, அதெல்லாம் இதுக்கு அடுத்தா வரும். இப்ப இந்த சீனை பார்ப்போம். இந்த டே பையன்னா இந்த நார்த்து கிட்ட வந்து கையை போடுறது அங்க இங்கன்னு கை வச்சு பேச, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எங்களை வந்து இவ்வளவு பேசாத அப்படி நார்த்து பையன் சொல்றான். இருந்தாலும் இந்த டே பையன் கேட்காம அத்துமீற பார்க்க அதுக்குள்ளேயும் பார்ல ஒர்க் பண்ற பொண்ணு இருக்கல, அந்த பொண்ணே வந்துட்டா. அந்த பொண்ணு பார்த்தோடனே அடங்குவான்னு பார்த்தா நார்த்து கிட்ட போய் என்னைக்காச்சும் ஒரு நாள் மடக்கிதான்னு தீருவேன் அப்படின்னு டே பையன் வந்து இப்படிலாம் பேசுறான். இருந்தாலும் இப்போதைக்கு நார்த்து வந்து இவெல்லாம் பெருசா கண்டுக்காம அவன் வேலையை விட்டுன்னு வேலையை பார்க்க உள்ள போயிட்டான். இந்த நேரம்னு பார்த்து கரெக்டா ஜோ இருக்கார்ல, அவர் வேற மெசேஜ் பண்றாரு. ஆமா இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேட்க, எங்க வேலை பார்க்குற இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு இந்த பையன் மெசேஜ் பண்ண. அவன் நீ அப்படியே தான் மெசேஜ் பண்ணிய, அது என்ன மெசேஜ் சொல்லு 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 அப்படின்னு அவர் கேட்க, அதுவாங்க என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்க, ஆனா நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொல்ல. அதுக்குள்ளே அவர் வந்து சும்மா பொறுக்க முடியாம கால் பண்ணிட்டாரு. சரி வேற ஏதாச்சும் அந்த பொண்ணு உங்ககிட்ட கேட்டாளா அப்படின்னு ஜோ வந்து கேட்க, ஆமாங்க சொன்னா, அந்த பொண்ணு கூட ஒரு பையன் சுத்தி இருந்தோம்ல, அந்த பையனை யாரும் அடிச்சத சொன்னா, அது நீங்க தான் அடிச்சிங்களா, வேற ஏதாச்சும் நடந்துச்சா, என் ஃப்ரெண்டும் நீங்களும் சேர்ந்தா ஏதோ பண்ணீங்களாமே, என்னங்க பண்ணீங்க அப்படின்னு நார்த் பையன் வந்து இப்படிலாம் கேட்க, பிரச்சனை பண்ணா இப்படிதான் வந்து அடிக்க முடியும் அப்படின்னு ஜோ வந்து இப்படி பேசியிருக்காரு. அப்புறங்க அப்படின்னு இந்த நார்த் பையன் வந்து ஏதோ சொல்ல வாரான். சரி நமக்கான டீட்டெயில் கிடைச்சிச்சுன்னு ஜோ வந்து காலை கட் பண்ணி விட்டாரு. இவன் வேற பொசுன்னு காலை கட் பண்ணி விடுறாருன்னு நார்த் பையனுக்காக கடுப்பா இருக்கு. இந்த நேரம் கரெக்டா சிறுத்தை புள்ளி இருக்காம்ல, அவன் என்ன பண்றான்னா நாவோட போட்டோ வந்து அவன் எடுத்து அனுப்பிட்டு இருக்கான். பாருடா யாரு தூங்கும் போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்காருன்னு இவன் வேற வர்ணிச்சு இருக்கான். ஏன்டா உனக்கு வர்ணிக்கிறதுக்கு நேரங்காலமா தெரியல, ஏன்டா அப்படி உசுரை போட்டு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு நாட்டு பையன் கடுப்பா கேட்ட. ஆனா விடுறா கொஞ்சம் நேரங்காலம் கிடையாதுன்னு இந்த பையன் ஃபுல்லா மெசேஜ் பண்ணி இருக்கான். டேய் நீ இப்ப பார்ல அவுட் பண்ற, உன்கிட்ட ஏதோ பையன் பிரச்சனை பண்ணலாம் டே, அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சிறுத்தை புள்ளி கேட்க, போடா போ அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படின்னு நாத்து வந்து ரொம்ப பதறான். ஏன்டா நீ ரொம்ப பதறா, இந்த விஷயத்த வந்து ஜோ கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சிறுத்தை புள்ளி என்னதான் ஐடியா கொடுத்தாலும் இல்ல வேண்டாம் வேண்டாம் நானே சமாளிச்சுக்கிறேன்னு இந்த நாத்து பையன் வந்து இப்படிலாம் பேசியிருக்கேன். நீ இப்படியே பேசு, நான் தூங்கி இருக்கேன் ஆளை பார்த்து ரசிக்க போறேன்னு சிறுத்தை புள்ளி என்னன்னா நானோட போட்டோ எடுத்து அனுப்பி இவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ இவன் வேற போட்டோ எடுத்தே சாகடிக்கிறானே. இப்போதைக்கு இந்த நாட் போய் பெருசா கண்டுக்காம ஆய் வேலையை பார்த்து இருக்கான். அடுத்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன போறது பண்ணி போன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போன் இல்ல. போன் எங்கடா இவன் தேடி இருக்கும் போதுதான் இந்த டே போய் வந்து போன் எடுத்து வச்சு இவங்கிட்ட விளையாட்டு கட்டி இருக்கான். விளையாட்டு கட்டின மட்டும் இல்லாம இவங்கிட்ட வந்து தப்பா நடக்க முயற்சி பண்றான். இந்த நேரம் தான் இந்த நாட் பையன் வந்து இவனை அடிச்சு போட்டு வேகமா வெளியே ஓடிருப்பான். வெளியே ஓடினாலும் துரத்தி வந்து இந்த டே பையன் வந்து அவங்கிட்ட வந்து தப்பா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தப்பா பிஹேவ் பண்ணது மட்டும் இல்லாம அவனை போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜோ என்ன பார்த்து சும்மா இருப்பாரு. அவரே ஆல்ரெடி வந்து 2 பாடிகார்டு வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்காக நார்த்தை கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான் செட் பண்ணி வச்சிருக்காரு. அது இப்ப யூஸ்ஃபுல் ஆகி போச்சுல. அதுக்கப்புறம் என்ன வந்த எல்லா ஆளையும் சிறப்பா செஞ்சு விட்டு ஜோ என்ன பண்றாருன்னா நார்த்தை வந்து அலேக்கா தூக்கி போட்டு அவர் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு கூட்டு போய் ரொம்ப பார்த்து ஜோ என்ன பண்றாருன்னா நார்த்தை வந்து நல்லா கவனிச்சுக்கிறாரு. ராத்திரி ஃபுல்லா இருந்து இவர் தான் கவனிச்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலங்காலத்துல வந்து நார்த்து பையன் வந்து கண் முடிச்சு பார்க்க கண்ணுக்கு எதிர வந்து அந்த பாட்டி இருப்பாங்களே டேக் கேர் பண்ற பாட்டி, அந்த பாட்டி தான் இருக்காங்க. பாட்டிமா சொல்றாங்க ராத்திரி ஃபுல்லா ஜோ தான்ப்பா அவன் நல்லா பார்த்துட்டான், இப்போதான் போனான். அவன் இது வரைக்கும் யாரையும் வந்து இந்த அளவுக்கு லவ்வா கேரிங்கா யாரையும் பார்த்தது இல்ல. அவன் ரொம்ப கேரிங்கா இருந்தான். அதே நேரத்துல வந்து உன் மேல ரொம்ப கோவமாவும் இருந்தான்.
எதுக்காக நினைக்கிற? உன் மேல உள்ள லவ் தான் அவனை இந்த அளவுக்கு கோபப்பட வச்சிருக்கு. நீ பண்ணது ஏதோ ஒரு விதத்துல வந்து அவனை ரொம்பவே பாதிச்சிருக்குப்பா. நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு இந்த பாட்டிமா வந்து இப்படிலாம் பேச, ஆமா ஆமா அவர் அன்னைக்கே சொன்னாரு போகக்கூடாதுன்னு, நாம தான் பேச்சை கேட்காம போயிட்டோன்னு இந்த நாட்டு பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பையனுக்கு தான் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுல, அதனால பாட்டிமா கிட்ட கேட்டு எங்க என்ன வந்து ஜோட ரூம் கூட்டு போங்களே அப்படின்னு பாட்டிமா கிட்ட சொல்றான். பாட்டிமா சொல்றாங்க இல்லப்பா ரொம்ப கோவமா இருக்கா வேணான்னு சொல்றாங்க. பரவாயில்லங்க எவ்வளவு கோவமா இருந்தாலும் பரவாயில்ல அவர்கிட்ட பேசியே ஆகணும்னு நாட்டு பையன் வந்து ஒத்த கால நிக்க, அதனால பாட்டிமா கூட்டு போறாங்க. அந்த ஜோ பையன் கடுப்புல கத்துறான், அவனை இங்கேருந்து கூட்டு போங்கன்னு கத்த, இல்ல இல்ல இங்க இதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டாகணும், நீங்க எவ்வளவு கோவமா இருந்தாலும் சரி உங்ககிட்ட சாரி கேட்டாகணும், உங்ககிட்ட பேசி ஆகணும். இந்த நாட்டு பையன் வந்து விடாப்புடியா இருக்க, விடாப்புடியா இருந்தா அவர் வந்து கொடா கண்டாரு உங்களுக்கு. டக்குன்னு கதை வந்து டக்குன்னு என்ன பண்றாருன்னா நாட்டை வந்து உள்ள இழுத்துக்கிட்டாரு. நாட்டு பையனுக்கா என்ன பேசுனதுன்னு தெரியல. சாரிங்க நீங்க அன்னைக்கே சொன்னீங்க உங்க பேச்சை கேட்காம இவ்வளவு தூரம் வந்து தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப சாரி. அதே வந்து என்ன வந்து ரெஸ்கியூ பண்ணீங்களே அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி இந்த பையன் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலுங்க நீங்க எதுக்கு எனக்காக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க, எதுக்காக இவ்வளவு என்கிட்ட வந்து நைஸா நடந்துக்கிறீங்க அப்படி இந்த நாட்டு பையன் வந்து இப்பதான் கேள்வி கேட்கிறான். ஏன்டா உனக்கு இந்த கேள்வி இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சா, ஏன்னா எனக்கு வந்து உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா அப்படின்னு டக்குன்னு என்ன பண்றான் ஜோ வந்து ப்ரொப்போஸ் பண்றேன். இந்த நாட்டு பையனுக்கு வந்து வெக்க வெக்கமா வருது, வெக்கத்துல வச்சுனுங்க இந்த நேரம் தான் சரியான நேரம்னு ஜோ என்ன பண்றாருன்னா, சரி நான் உனக்கு கிஸ்ஸை கொடுத்தேன் நீ எதுவும் தடுக்க மாட்டேன் அப்படின்னு ஜோ வந்து இப்படிலாம் கேட்க, பையனும் ரெடியா தான் இருக்கான் போல இருக்கு, அவர் கிஸ்ஸ கொடுக்க செய்யறாரு. இருந்தாலும் இந்த பையன் தடுக்கல. அப்ப என்ன அர்த்தம், நார்த்துக்கும் அவர் மேல வந்து ஃபீலிங் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் கிஸ்ஸ கொடுத்து ஆரம்பரை நல்லா ஹக் பண்ணி உட்காந்துட்டே பேசுறாங்க. ரொம்ப சாரிங்க நீங்க சொன்னா நான் கேட்டு இருக்கணும், இப்படிலாம் கேட்காம போயிட்டேன்ல அப்படி இந்த பையன் வந்து சாரிலாம் கேட்க, புரியுதா இதுக்குதான் பெரியவன் சொன்னா கேட்கணும்னு சொல்றது, ஒருவேளை நான் மட்டும் அன்னைக்கு வராட்டி என்ன நடந்திருக்கும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு செயல்படுடா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்றாரு. சரிங்க சரிங்க நீங்க சொன்னா நான் கேட்டிருக்கணும், இருந்தாலும் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கடன் கொடுக்கணும்ல, கடனுக்கு என்ன பண்றது, நான் வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போய் தானே ஆகணும், வேலைக்கு போனதானே ரூம் பில்ல கட்ட முடியும், சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்க்க முடியும், என்னங்க இப்படிலாம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு இந்த நாட்பையன் வந்து ஓவரா ஃபீல் பண்ண, ஏய் ஏன்டா அதான் நான் இருக்கேன்ல நீ எதுக்கு ஓவரா ஃபீல் பண்ற, சரி நீ எனக்காக கொடுக்க வேண்டிய கடனை வந்து கொடுக்க தேவையே இல்லை, ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரு சில விஷயங்களை எனக்கு வந்து பண்ணியே ஆகணும். இப்ப என்ன ஹக் பண்ணல, ஹக் பண்றதுக்கு 500 ரூபாய், கிஸ் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய், அதுக்கு மேலாச்சும் பண்ணினா 10,000, இப்படியே பண்ண 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 பணம் கழியும். ஆனா இவர் வந்து இப்படிலாம் கண்டிஷன் போட, என்னது என் உடம்ப வித்து அதுல வர காசை வச்சு கடன் அடைக்க, இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது அப்படி இந்த பையன் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் வாய் வேண்டாம்னு சொன்னாலும் மனசு வந்து நல்லா ஹாப்பியா தான் என்ஜாய் பண்ணுது. இந்த பையன் அங்க திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்னு சொல்ல ஜோ வந்து எதுவுமே பேச மாட்டேங்காரு. என்னங்க நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கேன் பேசாம இருக்கீங்கன்னு டக்குன்னு நாக்கு பையன் என்ன பண்றான்னா அப்படி திரும்ப டக்குன்னு என்ன பண்றான்னா ஜோ வந்து ஒரு கிஸ்ஸ கொடுத்துட்டாரு. சரி இப்ப கிஸ்ஸ கொடுத்துட்டீங்களா 1000 ரூபாய் கழிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னது 1000 ரூபாய் தான் கழிஞ்சிருக்கா, சரி இவ்வளவு நேரம் வந்து ஹக் பண்ணீங்களே அப்ப 1500 ரூபாய் தான் கழிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த பையன் கரெக்டா கணக்கு கேட்க, தம்பி இரு அதெல்லாம் கணக்கு கிடையாது, இப்ப கிஸ் கொடுத்தோம்ல அதான் கணக்கு, அந்த ஹக் கொடுத்ததெல்லாம் கணக்கு கிடையாதுன்னு அவர் இப்படிலாம் சொல்ல, என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படி இந்த பையன் கேட்கிறான். எப்பா ரூல்ஸ் நான் வந்து சொல்லவே இல்லை, ரூல்ஸ் சொல்றது கூட நீயே முடிவெடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு இவன் வந்து இப்படிலாம் கேட்க, இதெல்லாம் போங்க ஆட்டம் அப்படின்னு நாத்து பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒண்ணுப்பா நீ இதுக்கு மேல வந்து கிளாஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், மதியம் கிளாஸ்க்கு போய்க்கோ, நான் கூட கால் பண்ணி சொல்லிட்டேன், அதான் ஃப்ரெண்ட் இருக்காம்ல அவன் கூட கால் பண்ணி சொல்லிட்டேன்னு இவர் இப்படிலாம் பேசி இருக்காரு. சரி சரி எனக்கும் தூக்கமா தான் வருதுன்னு இந்த பையன் தூங்கலான்னு போக, எங்க போற அதான் இவ்வளவு பெரிய ரூம் இருக்குல்ல ஏன் ரூம்லயே தூங்குன்னு இவர் வந்து இவர் ரூம்ல தூங்க வைக்கிறாரு. நம்ம நார்த்து பையனுக்கா ஒரு மாதிரி ரொம்ப வெக்கமா இருக்கு, ரொம்ப ஷையா ஃபீல் பண்றான், அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான். இந்த ஜோ வந்து தூங்க வைக்கிறது மட்டும் இல்லாம எனக்கு குழந்தைய பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி அப்படியே வெறிச்சு பார்க்க, நீங்க இப்படி பாத்துக்கிருந்தா என்னால எப்படி தூங்க முடியும், சும்மா போய் படுகளே அப்படின்னு இந்த நாட்டு பையன் வந்து படுக்க சொன்னாலும் ஜோ சும்மா இல்லாம அவனையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படிலாம் பாக்காதீங்க அப்படின்னு நாத்து என்ன சொன்னாலும் ஜோ கேட்கிற மாதிரி இல்ல, கைய போறாரு என்னென்ன பண்றாரு, இங்க பாருங்க நம்ம ஒன்னும் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாத்து சொல்ல, எப்பா பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டி இப்ப எதுக்காக கிஸ் கொடுத்து விட்டு, அப்ப ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு இவர் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல நம்ம இன்னும் அபிஷியலா பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆகலன்னு நாத்து பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் வாய் சொன்னாலும் மனசு அங்கிட்டு திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ சிரிப்படா சிரிப்ப, நான் பண்ற வேலையை பண்ணிட்டு தான் இருப்பேன்னு ஜோ என்ன பண்றான்னா அவனை நல்லா ஹக் பண்ணி படுத்துக்கிட்டாங்க. பரவாயில்லப்பா இப்பதான் நம்ம மனசு குழுகுழுன்னு இருக்கு, அடிக்கிற மலைக்கும் இந்த சீனுக்கும் நல்லா குழுகுழுன்னு இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க.
அடுத்த நாள் காலங்காலத்துல வந்து இவங்க இன்னும் சேர்ந்து தான் காலேஜ் போயிருக்காங்க. இதுனா கரெக்டா அந்த சிறுத்தை புலி இருக்குல்ல, சிறுத்தை புலி கால் பண்ணுது. கால் பண்ண என்ன சொல்றேன்னா, ஏண்டா என் பாய் ஃப்ரெண்ட் நான் இருக்கோம்ல, அவனுக்கு நீ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு பணத்தை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுதுன்னு சிறுத்தை புலி இப்படி சொல்ல, ஏண்டா நீ தான் லவ் பண்ற, நீ வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னு அப்படின்னு நார்த் என்னதான் சொன்னாலும் இல்லடா அடி அந்த பையன் வந்து ஓவரா வெக்கப்பட்டு இருக்கான். அவன் லவ் பண்ற பையனுக்கு வந்து எதுவும் வாங்கி கொடுக்க கிடையாது. சப்ஸ்டியூட் வச்சு இப்படிலாம் வேலை பார்க்குறது. இதான் உன் பேர் வேற சிறுத்தை புலி, பேரை மாத்தி கூட அடி நாத்து பையன் வேற இப்படிலாம் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து ஜோ இருக்கார்ல, அவரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அது என் ஃப்ரெண்டு சிறுத்தை புலி தாங்க, அண்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணுமா அப்படி ஓரம் பண்ணி போட்டுறீங்களா அப்படின்னு நான் சொல்ல, ஓ சிறுத்தை புலியோட பாய் ஃப்ரெண்டு நான் தானே அப்படின்னு கரெக்டா ஜோ கேட்குறாரு. ஏங்க என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு இந்த பையன் பார்த்தாரு. எப்ப அந்த சிறுத்தை புலி நானும் சேர்ந்தானே உன் கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து விரட்டி அடிச்சு விட்டோம், என்ன தெரியாது அவனுக்கு அப்படி இவர் கேட்க, எப்பாட இதுதானே நானா என்னமோ உழைட்டேன்னு பயந்துட்டேன் அப்படி இந்த பையன் வேற வாகனம் பயந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் காலேஜே வந்துருச்சு. இந்த பையன் இறங்கலான்னு போக, என்னடா சொன்னது மறந்துருச்சா என்ன அப்படின்னு இவர் வந்து இப்படிலாம் கேட்க, ஐயோ இவர் என்ன கிஸ்ஸா கொடுக்க போறாரா? சரின்னு இந்த நாத்து பையனும் ரெடியானா பக்கத்துல வந்த ஜோ வந்து கிஸ் எல்லாம் கொடுக்கல, அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டே சீட் பெல்ட் எடுத்து விடுறாரு. அவ்வளோதான், இந்த நாட் பையனுக்கா ஒரு மாதிரி ரொம்ப எம்பாரசிங்காக போச்சு. சிரிச்சுக்கிட்டே வந்து காலேஜுக்குள்ளே வர பசங்கள்லாம் ஓரளவு கெஸ் பண்ணிட்டாங்க. என்னப்பா ஜோ கூட சேர்ந்து வந்தியா என்ன அப்படின்னு பசங்கள்லாம் கேட்குறாங்க. நார்த்து பையனுக்கு என்ன சொன்னே தெரில. அதுக்குள்ளே நாயை முந்திக்கிட்டு, எப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு காலையில் நார்த்துக்கு வந்து நான் கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? ஜோ தான் காலை வந்து அட்டன் பண்ணவே செஞ்சாருப்பா. பண்ணவர் என்ன தெரியுமா சொன்னாரு, மதியம் தான் வருவார்னு சொன்னான். அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம். என்னடா என்ன நடந்துச்சு சொல்லுடா சொல்லு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பெரியவன்ட்டு கேட்க, டேடே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எவனு என் கேட்க மூணு நினைக்காதீங்க அப்படின்னு மட்டும் இந்த நாட்பையன் வந்து இந்த பசங்களை திட்டி விட்டு அவன் என்ன அடுத்த கிளாஸுக்கு போயிட்டான். அது பாருங்க குக்கிங் கிளாஸ், எவனுக்குமே ஒன்றும் தெரியாது. இந்த நாட்டு பையன் தான் ஓவரா திட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்டா எவன்டா இதை எடுத்தது, இதுல மட்டும் ஃபெயில் ஆன வச்சுங்களேன் எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருவேன்னு நாட்டு பையன் வந்து எல்லாத்தையும் போட்டு அரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் கரெக்டா வேலை போன பாரு, அந்த பார்ல இருந்து கால் பண்றாங்க. இவன் கூட ஒரு பொண்ணு போனோம்ல, அந்த பொண்ணு கால் பண்ணி, எப்பா பாருக்கு புதுசா ஒரு ஓனர் வந்திருக்காப்பா, அவர் உன்னை வேலையை விட்டே தூக்கிட்டாருன்னு சொல்ல, பரவாயில்ல நானே வேலையை உள்ளதான் இருந்தேன், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி இந்த பையனை வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டான். பிறகு அப்படிப்பட்ட பார்ல வந்து வேலை பார்த்தா என்ன, வேலை பார்க்கலாட்டி என்ன, அதான் பையன் வந்து ஹாப்பியா இருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு தனியா உட்காந்துருந்தா இந்த நேரம் நான் போய் வந்து பேச வரான். பேச வந்தாவே, ஏண்டா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு போச்சுடா, அதான் சிறுத்தை புலி இருக்குல்ல, சிறுத்தை புலி ஒன்னு லவ் பண்ணுதா அப்படின்னு நான் போய் வந்து பெரிய குண்டு தூக்கி போட, என்னது நானா, டேய் லூசு போயில அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படி என்னதான் நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேக்கான். ஏண்டா உனக்கு தெரிய மாட்டேடா, யார் வந்து ப்ரொபோஸ் பண்ணாலும் அவன் ஏத்துக்க மாட்டேக்கான், எப்பாத்தாலும் உன்கிட்டே தான் பேசியிருக்கான், எனக்கு என்னமோ ஒன்னதான் லவ் பண்றான்னு தோணுது அப்படின்னு நான் போய் வந்து இப்படிலாம் சொல்ல, ஐயோ இந்த விஷயம் மட்டும் அவன் தெரிஞ்சா அவ்வளவுதான், அவன் செமையா டென்ஷன் ஆயிடுவானே அப்படின்னு நான் போய் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். என்ன புலம்புன அப்படின்னு நான் கேட்க, இல்ல நான் ஒன்றும் புலம்புல, அவன் என்ன லவ் பண்ணல அது மட்டும் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் போய் வந்து இப்படிலாம் பேச, சரி அது இருக்கட்டும், என்ன உன் வாய் வந்து அங்கங்க வீங்கி போயிருக்கு அப்படின்னு நான் வந்து கரெக்டா கேட்கறேன். அது வந்து ஏதாச்சும் குழவி கொட்டியிருக்கோம் அப்படின்னு இந்த பையன் சொல்ல, என்னது குழவி கொட்டிச்சா இல்ல ஜோ கொட்டினாரா, என்னடா நடந்துச்சு ஆனா இவன் வேறு இப்படிலாம் கேட்க, டே அப்படிலாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு இந்த பையன் சொல்லி சமாளிச்சு பார்க்கணும், ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் இது நான் பையனுக்கு நல்லாவே புரியுது. எப்படி இவனை சமாளிச்சு விட்டு அடுத்து ஹாஸ்டலுக்கு வந்தா இந்த தெருப்பையன் அதுக்கு மேல கேட்கறான், என்னடா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அது நடந்துச்சு நாங்க கொஞ்சம் பேசி சமாதானம் ஆயிட்டோன்னு இந்த பையன் சொல்ல, என்ன சொல்றீங்க அப்ப சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு தெருப்பையன் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்க, இல்ல இன்னும் அபிஷியலா சேரல அப்படின்னு இந்த பையன் வந்து இப்படிலாம் சொல்ல, ஏன்டா இப்படி பேசியிருக்கா அபிஷியல் அன்அபிஷியல்னு, சரி அவர் இவ்வளவு தூரம் பண்றாரு, உனக்கு அவர் மேல வந்து எந்த விதமான ஃபீலிங் இன்னும் வரவே இல்லையா, சொல்லு அப்படின்னு தெருப்பையன் கேட்க, ஏண்டா நான் இந்த கேள்விக்கு வந்து ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன்டா, எனக்காக ஒருத்தர் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை செய்யும் போது நான் அவருக்காக வந்து கொஞ்சம் கூட இறங்கி செய்ய மாட்டேன்னா, புரியுது உன் ஃபீலிங் என்னன்னு புரியுது, நான் அவருக்காக வந்து கண்டிப்பாக செய்வேன்னு இப்போதைக்கு இந்த பையன் வந்து பொதுவா மேட்டாப்ல தான் பேசுறான், ஆனால் டீப்பா லவ் பண்றேன் அப்படின்னு விஷயத்த மட்டும் இன்னும் தெளிவா சொல்லாம இருக்கான். ஏதோ ஒண்ணுப்பா உன் வாயில இருந்து இந்த வார்த்தை வந்துச்சு, அதுவே எனக்கு ஹாப்பி தானே, தெருப்பையனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி இப்ப இந்த மேட்ரு கூட அந்த பார் மேட்ருக்கு வருவோம். இப்ப அந்த பாருக்கு வந்து நீ வேலைக்கு போக முடியுமா, அந்த டே பை வேற விட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டோம்ல அப்படின்னு தேர் கேட்க,
அட போட, அந்த டே பையன் ஒரு உருப்படாத பையன். அந்த வாரம் அதுக்கு மேல அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். புதுசா ஒரு ஓனர் வந்திருக்காராம், அவர் என்ன வேலை விட்டு தூக்கிட்டு அவங்க என்னால என்ன வேலை விட்டு தூக்குறது, நானே வேலைக்கு வந்துட்டேன்டா அப்படி இந்த பையன் சொல்ல. சூப்பர்டா சூப்பர்டா, இதுக்கு மேலதான் உன் வாழ்க்கை வந்து சிறப்பா அமைய போகுதுன்னு தெருப்பையனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அவனுக்கு மட்டுமா, நமக்கு அதுக்கு மேல ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம இது நாள் வரைக்கும் காத்திருந்தா காண கிடைக்காத அபூர்வ காட்சி. அதான் ஜோ நாட்டு இருக்காங்களே, அவங்க சேர்ந்துட்டாங்க. அவங்க சேர்ந்ததே நமக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பியான விஷயம் தானே. இந்த ஒரு ஹாப்பியான நியூஸோட இன்னைக்கான எபிசோட முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.